ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் TN11 ஃபேண்டசி தமிழ். இன்றைக்கி என்ன மேட்ச் பார்க்க போகிறோன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து இன்றைக்கி நைட் 7:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பார்த்துருவோம் வாங்க. இந்த மேட்சோட பிச் வந்து பேட்டிங் பிச். இது வந்து பேசர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது வந்து ரெகுலர் பேட்டர்னாக இந்த பிச்சில் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பிச்சில் நடந்த ரீசன்ட் மேட்சஸ் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 170 ஸ்கோர்ஸ் வந்து கெட்டபிள் தான். பேசர்ஸ் பாருங்கள், பேசர்ஸ் வந்து 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டு 5 மேட்சஸ் கம்பேர் பண்ணும்போது சேசிங் பண்ணுற டீமுக்கு மேக்ஸிமம் அட்வான்டேஜ். இந்த பிச்சில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஈஸியாக சேஸ் பண்ணாங்க 260+ ஸ்கோரை. நான் ராகுல் வந்து ஒரு டெரிஃபிக் இன்னிங்ஸ் ஆடினார், ஒரு 150 நாட் அவுட் அந்த இன்னிங்ஸு. ஸோ ரீசெண்ட் மேட்சஸை இங்கே செக் பண்ணலாம் வாங்க. ஸோ இங்கே அதுக்கு அடுத்த மேட்ச்சே டெல்லி வந்து பார்த்திங்கன்னா 75 ஆல் அவுட். ஸோ கன்ஃபார்மாக இன்றைக்கி ஒரு கம்பேக் கண்டிப்பாக கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டெல்லி இந்தளவுக்கு ஒரு போர் பெர்ஃபார்மன்ஸு இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஸோ லாஸ்ட்டு மேட்ச் ரீசெண்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் கூட பார்த்திங்கன்னா பாருங்கள், புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹேசில்வுட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ரசிக் சலாம் 1 விக்கெட்டு, சுயாஷ் சர்மா 1 விக்கெட்டு, குருணால் பாண்டே. இது கம்ப்ளீட் RCB டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இங்கே யாராலையுமே ஸ்கோர் பண்ண முடியல. அபிஷேக் போரல் மட்டும் 30 ரன்ஸ் அடிக்கலைன்னா லோவஸ்ட் டோட்டல் இன் IPL ஹிஸ்ட்ரி அந்த 49 கீழே தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்து டெல்லி கேபிட்டலை சேவ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் இறங்கின RCB ஈஸியாக அடிச்சிட்டாங்க. ஜாக்கப் பெத்தல் 20. இது வந்து நடராஜன் எக்ஸலண்ட் கேட்ச் பிடிச்சிருப்பாரு. விராட் கோலி 23, படிகல் 34. அவர் வந்து பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார். கிங் கோலி பற்றி நம்ம சொல்ல வேணாம், சேஸ் மாஸ்டர், அவரும் 23 நாட் அவுட். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் மேட்ச் தான் நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நிசங்கா 11, ராகுல் 152, நிதிஷ் ராணா 91. இவங்க 2 பேரும் டெரிஃபிக் ஆடினாங்க. ஸோ பவுலிங்கில் பார்த்திங்கன்னா அக்யூப் நபி நல்ல ஃபார்ம்லேயே இல்லை. முகேஷ் குமார் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க. ஸோ குல்தீப் யாதவ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம. இப்போ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸாக பார்த்திங்கன்னா டெல்லி வந்து RR கிட்ட ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் இது. டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் எக்ஸலண்ட் பவுலிங், 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கைல் ஜெமிசன் 1 விக்கெட்டு. ஒரு பவுலர்ஸ்லேயே டாப்பில் இறங்கி பேட்டிங் ஆடக்கூடிய திறமை உள்ளவர் கைல் ஜெமிசன். அக்ஸர் பட்டேல் 1 விக்கெட்டு. எல்லாமே 4 ஓவர் போட்டிருக்காங்க. குல்தீப் யாதவ் 4 ஓவர் போட்டிருக்காரு. நடராஜன் 4 ஓவர் போட்டிருக்காரு. ஸோ குல்தீப் யாதவ் பார்த்திங்கன்னா சேம் சாகல் டைப் பவுலர் தான். அவருமே வந்து டைப்னால் அவரோட ஆக்ஷன் சொல்ல ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு, இல்லை விக்கெட் லெஸ்ஸாக போகிறாரு. இவர் வந்து வைஸ் கேப்டனுக்கும் எந்த சாய்ஸ்லையுமே வேண்டாம். பவுலர்ஸில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். நிசங்கா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது. ஸ்டார்டிங்கில் வந்து டீமில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து வெளியே போயிடுறாங்க. ஒரு சில மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாமல் வெளியே போயிட்டு நெக்ஸ்ட் அகைன் உள்ளே வரும்போது செம்ம டெரிஃபிக் நாக் ஆடுறாங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா நிசங்கா 62 ரன்ஸ் அடித்தார். திருப்பி கம்பேக் நீங்கள் ஒரு 50 கூட அடிக்கல, திரும்பி வந்தோடனே 62 ரன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் ரயான் ரிக்கில்டன் அவரும் செஞ்சுரி அடித்தார். குவிண்டன் டீகாக் செஞ்சுரி அடித்தார். இவங்கெல்லாம் வெளியே போய் உள்ளே வராங்க. திருப்பி இப்போ நேற்று பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு 80+ ரன்ஸ் அடித்தார். நேற்று நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை ரோஹித் சர்மா இம்பேக்ட் பிளேயராக வருவார்னு. இல்லைனா நம்ம அதையுமே ப்ரெடிக்ட் பண்ணோம். மேக்ஸிமம் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருப்போம் ரோஹித் சர்மா ஒரு பிளேயரால் மிஸ் ஆகிடுச்சின்னு. ஸோ அகெயின் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ரிக்கல்டன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். மிச்சல் மார்ஷ் பெர்ஃபார்ம் பண்ணார். வேறு மரக்கரம் பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ நல்லா தான் போச்சு. ஸோ ரோஹித் சர்மா மிஸ் பண்ணிட்டோம். இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு நிதிஷ் ராணா இவர் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நிசங்கா, ராகுல், ஸ்டப்ஸு, அசுதோஷ் சர்மா ஒரு நல்ல டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்ச அசுதோஷ் சர்மா சேம் இந்த டைப் ரன்ஸ் அடிக்கிறது மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. டாப் ஆர்டர் வந்து ஃப்ளாப் ஆனால் கண்டிப்பாக ஸ்டப்ஸு பெர்ஃபார்ம் பண்ணுவார். இப்போ ஸ்டப்ஸை வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்கனாலே இந்த 3 பேரில் ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிடுங்க. இந்த 3 பேரை போடுற மாதிரி தான் ஸ்டெப்ஸு போடாதீங்க. இந்த 3 பேரில் ஒருத்தரை ட்ராப் பண்ணுறீங்கன்னா ஸ்டெப்ஸு போடுங்க. இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தருக்கு மட்டும் கேப்டனோ இல்லை வைஸ் கேப்டனோ கொடுக்குறீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு அதை அனதர் ஆப்ஷன் கொடுங்க. ஏன்னா டாப் ஆர்டர் ஃபெயில் ஆச்சுன்னா ஸ்டெப்ஸ் நின்று ஸ்டெடியாக அவரோட இன்னிங்ஸை செட் பண்ணி ஆங்கர் ரோல்லாம் ப்ளே பண்ண மாட்டார், அடித்து துவம்சம் பண்ணிடுவார். அந்த மாதிரி ஒரு டைப்பான பிளேயர் தான். கிளியரான ஷாட்ஸை பிக் பண்ணுவார். அவர் வந்து மேக்ஸிமம் கிளியர் பண்ணிவிடுவார். 6 பவுண்டரிஸில் சூப்பராக டீல் பண்ணுவார். இந்த மேட்ச் கூட ரன்ஸ் இல்லை இருந்திருந்தால் நான் ஒரு 40+ எதிர்பார்த்துருப்பேன். ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருப்பார். டெல்லி கேபிட்டல்ஸுக்கான ஒரு சூப்பர் பிக் இவர். அசுதோஷ் சர்மா சேம் இந்த மாதிரி ஒரு ரன்ஸ் எதிர்பார்க்குறேன். KL ராகுல் சொல்லவே முடியாது, மேக்ஸிமம் 20+ அடிச்சிடுறாரு. அதனால் அவரை நீங்கள் போட்டுக்கோங்க. நிதிஷ் ராணா ஒரு நல்ல வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பார். நிசங்கா அகைன் ஒரு பெஸ்ட் இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அவர்கிட்டருந்து. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட ரீசன்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக ஆடிருக்காங்க. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் எக்ஸ்ட்ராடனரியாக போட்டிருக்கிறது
அன்ஷுல் கம்போஜ் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. தொடர்ந்து இவர் வந்து பர்பிள் கேப் லிஸ்ட்டில் செகண்டில் இருக்கார். ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரில் புவனேஸ்வர் குமாருக்கு ஈக்குவலாக இருக்கார். 2 பேருமே 9 மேட்சஸ் 17 விக்கெட்ஸு. ஆனால் எக்கனாமி படி ஒரு 8.5 அந்த ரேஞ்சில் இவர் இருக்கார். புவனேஸ்வர் வந்து இவருக்கு விட கம்மியாக இருக்கிறதுனால அவர் ஃபஸ்ட் இருக்கார். பிரசாந்த் வீர் இன்னும் இவரோட பவுலிங் டேலண்ட்டை பற்றி தெரியல, என்ன மாதிரி போடுவார்னு. டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் அது ஐபிஎல்லில் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. 100 ஆகும்போது சொல்லவே வேணாம், ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர். ராமகிருஷ்ணா கோஷ் வந்து இன்ஜுரி ஆகிட்டார், இந்த நெக்ஸ்ட் மேட்ச் ஆட மாட்டார். ஜேமி ஓவர்டன் எக்ஸ்ட்ரா நிறையா போடுறாருங்க. ருத்ராஜ் வந்து ஹேண்டில் பண்ணுற விதமே, பவுலர்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ட்ரீம் 11க்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஜேமி ஓவர்டன் டெத்தில் போடுறாரு, சூப்பராக போட்டிருக்காரு. முகேஷ் சௌத்ரி கண்டிப்பாக உங்கள் பிளான்ஸில் வைங்க. எனக்கு தெரிஞ்சு இயர்லி விக்கெட் பாசிபிளாக ஒரு சான்ஸ் இருக்குது. ராகுலோ இல்லை நிசங்காவோ யாராவது எடுக்க முடியும்னா அது முகேஷ் சௌத்ரியால் மட்டும்தான் முடியும். ஸோ டெல்லி பிச்சில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் செகண்ட் பவுலிங் போடும்போது முகேஷ் சௌத்ரி கிட்ட நான் அதை எதிர்பார்க்குறேன். பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ், சாம்சன் வந்து இன்னும் ஒரு டச்சில். இந்த மேட்ச் வந்து நம்ம வியூவர்ஸ் யார் பார்த்தாலும் நோட் பண்ணிக்கோங்க, சாம்சன் தான் என்னோடய ஒரு பெஸ்ட்டு பிக்காக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கன்ஃபார்மாக ஒரு 60+ 70+ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சாம்சன் கிட்டேருந்து. ஒரு கம்பேக் இன்னிங்ஸ் சாம்சன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் கைக்வாத் வந்து ஆங்கரிங் ரோல் ப்ளே பண்ணுறாரு, நல்லாவே பண்ணுறாரு. அதே மாதிரி நான் ருத்ராஜ் கைக்வாத் வந்து ஒரு 20+ அந்த ரேஞ்ச் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா சாம்சன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருனா ருத்ராஜ் கைக்வாத் அவருக்கு ஆங்கர் ரோல்ஸ் சிங்கிள்ஸ் ப்ளே பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சாம்சன் அடிச்சுட்டே இருக்கும்போது ருத்ராஜ் கைக்வாத் ஒரு கட்டத்தில் ப்ரெஷர் ஆகி ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 பவுண்டரிஸோ இல்லை 2 பவுண்டரி ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சாம்சன் செம்மையாக விளையாண்டார்னா ருத்ராஜ் ஆவரேஜாக விளையாடுவார். சாம்சன் கேப்டன் போட்டால் வைஸ் கேப்டன் ருத்ராஜ் போடாதீங்க. ருத்ராஜ் கேப்டன் போட்டால் சாம்சனை நார்மலாக போடுங்க. இவங்க 2 பேரும் சிவிசி போடாதீங்க. உர்வில் பட்டேலுங்க சூப்பர்னா காட்டினார், ஒரு நல்ல ஒரு டச்சில் இருக்கார். அகைன் இவரை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. கார்த்திக் சர்மா கண்டினியூஸ் போர் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு குட் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. ஸோ இம்பேக்ட் பிளேயர் 100% இவர் தான் வருவார். இல்லைனா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் டேரெக்டாக இருப்பார். அதை தவிர்த்து பிரெவிஸ் இன்னும் எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு மேட்ச் கேகேஆர் கிட்ட ஒரு 40+ அடித்தார். ஸோ ஃபீல்டிங்கில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இவர்கிட்ட 2 கேட்ச் போயிட்டே இருக்குது. அதை நான் நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். மேட்ச்சுக்கு ஆவரேஜாக அவர் உள்ளே வந்தால் 4 பாயிண்ட்டு, ஆனால் நான் அவர் உள்ளே வரும்போதே 20 பாயிண்ட்டு தான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா 2 கேட்ச் போகுது. ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட்ஸ் படி பார்த்தா 16 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் கேரண்டி. சிவம் டுபே வந்து ரொம்ப பூரான ஃபார்மில் இருக்கார். ஸோ கரெக்டாக மிடில் ஆர்டரில் தான் இருக்கிறார். அதுக்குள்ளேயே மேக்ஸிமம் ரன்ஸ் இவங்க கவர் பண்ணிடுறாங்க. 20 ரன்ஸ் தொடுறதுக்கு கூட கஷ்டம்தான். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பிளேயர் ப்ரெடிக்ஷன்ஸுக்கு போயிடலாம். பிளேயர் ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் வந்து ராகுல் ஒரு குட் ஆப்ஷன், சாம்சன் ஒரு குட் ஆப்ஷன், உர்வில் பட்டேல் 3 பேருமே ட்ரை பண்ணுங்கள். ஆனால் சாம்சன் மேக்ஸிமம் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உர்வில் பட்டேல் ட்ரை பண்ணுங்கள், வைஸ் கேப்டனாவோ வேண்டாம். ஸோ ருத்ராஜ் கைக்வாத் ஒன்ஸ் அகைன் ஒரு விசி பிக்கு தான். எனக்கு தெரிஞ்சு சாம்சன் அவுட் ஆகிட்டார்னா இவர் கேப்டன் பண்ணலாம். இல்லை ருத்ராஜ் அவுட் ஆகிட்டார் சாம்சன் மேக்ஸிமம் நான் கெஸ் பண்ணுறேன். சமீர் ரிஸ்வி ஒரு கண்டினியூஸ் போர் ஃபார்ம். இந்த மேட்ச் எதுனா ஒரு ட்ரீம் டீமில் இடம் பிடிக்கிறாரான்னு பார்க்கலாம். மற்றபடி எனக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு தோணல. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டலோட டாப் ஆர்டர் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் பவர் பிளேயில் விழ வாய்ப்பு இருக்குது. ஸ்டப்ஸ் தான் அந்த டீமோட மெயின் பிளேயராக இருப்பார். மில்லர் வந்தாருன்னா மில்லரை ரொட்டேட் பண்ணுங்கள், வரலாம் விட்டுருங்க. நிதிஷ் ராணா வந்து ஒரு குட் இன்னிங்ஸ் ஒரு 20+ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டிவால்டு பிரெவிஸ் அது அகெயின் சென்னை டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்னு நினச்சா போடுங்க. நீங்கள் வந்து சாம்சனும் ஃப்ளாப் ஆயிடுவார், ருத்ராஜும் ஃப்ளாப் ஆகிடுவார் நினச்சா போடுங்க. அசுதோஷ் சர்மா ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் 20+ அடிக்கலாம். நிசங்கா வந்து இப்போ நான் கிளியராக சொல்கிறேன், நிசங்காவோ ராகுலோ கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறீங்கன்னா முகேஷ் சௌத்ரி அந்த டீமில் போடாதீங்க. இந்த மேட்ச் அகில் ஹுசைன் விளையாடுறதுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்குது, அவங்களெல்லாம் போடாதீங்க. ஏன்னா பவர் பிளே பவுலர்ஸ் மேக்ஸிமம் ஓவர் பவர் பிளேலே போடுவாங்க. இப்போ இவங்களை கேப்டன் கொடுக்குறீங்கன்னா அவங்கள உங்கள் டீமில் போடுறது வேஸ்ட்டு, ஒரு வேல்யூவே இருக்காது, பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் போகிற டீம். ஸோ நிசங்கா கேப்டன் போகிறீங்கன்னா முகேஷ் சௌத்ரி அகில் ஹுசைன் போடாதீங்க. ராகுல் கேப்டன் போகிறீங்கனாலும் சேம் அதே தான். ஸோ இந்த பாயிண்ட்லாம் கரெக்டாக நம்ம ஒரு பிளேயரை போடுறோன்னா எதுக்கு போடுறோம், என்ன ரூலுக்கு போடுறோம் அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. கார்த்திக் சர்மா ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டார். அகைன் நம்ம பிளான்ஸில் இவரை வச்சு தான் அவனை மிஸ் பண்ணாதீங்க. ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஜேமி ஓவர்டன் கண்டிப்பாக, பிரசாந்த் வீர் வேண்டாம், அக்ஸர் பட்டேல் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது, வேணும்னா ரொம்ப கம்மி டீம்ஸில் போடுங்க. சிவம் டுவே வேண்டாம், ஜேமி ஓவர்டன் கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். நல்ல ஃபினிஷர் ப்ளஸ் ஃபினிஷ் கிடைக்குமா இன்னிங்ஸ் தெரில, ஆனால் பவுலிங் எக்ஸ்ட்ரானரியாக போடுறாருங்க இந்த சீசன். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி, ராகுலையோ நிசங்காவையோ ட்ராப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக போடுங்க. குல்தீப் யாதவ்
லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். 100 ஆகும்போது இந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக எடுக்கலை. ஆனால் அவர் இருக்க ஃபார்முக்கு மேக்ஸிமம் 1 விக்கெட் எடுக்கலாம், அவ்வளோதாங்க. மிச்சல் ஸ்டார்க் ஃபஸ்ட்டு பவுலிங் போடும்போது கண்டிப்பாக போடுங்க. டெத் ஓவர்ஸ் போடுவார், வேரியேஷன் நிறைய போடுவார். லாஸ்ட் மேட்ச்லாம் 3 விக்கெட் பிக் பண்ணிக்கலாம். அன்சுல் கம்பஸ் சொல்லவே வேண்டாம், சிஎஸ்கேவோட ஸ்டார் பவுலர். நடராஜன் கண்டிப்பாக போடாதீங்க. அகீல் ஹுசைன் வந்து இந்த பிச்சில் போராதான் இருப்பார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அதனால் லைட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஜேமிசன் இவருமே ஃபஸ்ட் பவுலிங்கில் போட்டால் ட்ரை பண்ணுங்கள். குர்ஜப்னீத் வேணாம், ஓவர் ரொம்ப கம்மியாக தான் போடுறாரு. ஸோ பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்க்கலாம். அவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸில் ராகுல் கேப்டன் கொடுக்கலாம், சாம்சன் கேப்டன் கொடுக்கலாம், ருத்ராஜ் கொடுக்கலாம், நிசங்கா ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், நிதிஷ் ராணா வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஸ்டப்ஸுக்கு சிவிசி கொடுக்கலாங்க. எனக்கு இந்த மேட்ச் தோணுது பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இவர் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம், இவர் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம், இவர் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ராகுல் சாம்சன்லாம் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டரில் ஜேமி வார்டனை ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அகெயின் பவுலர்ஸில் வந்து கம்போஜுக்கு ஒரு வைஸ் கேப்டன். கம்போஜ் இந்த மேட்ச் தெரியலங்க, போஸ்டிங் கொடுக்குற அளவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறவங்களுக்கு பவுலிங்கில் எனக்கும் தெரில. ருத்ராஜ் கேப்டன் கொடுக்கலாம், இல்லை நிதிஷ் ராணா கொடுக்கலாம். ஸோ சென்னை டீமில் கார்த்திக் சர்மா ஒரு இம்ப்ரெசிவ் வந்திருக்காரு, இவருக்கு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட போஸ்டிங் ப்ரெடிக்ஷன்லாம். இப்போ நம்மளோட ஃபைனல் டீம் வந்து செக் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட போஸ்டிங்ஸ்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம், கிளியர் பண்ணிடலாம். ஃபைனல் டீமில் வந்து விக்கெட் கீப்பர் செக்ஷனில் வந்து கேஎல் ராகுல், சாம்சன், உர்வில் பட்டேல். பேட்டிங் செக்ஷனில் வந்து ருத்ராஜ் கைக்வாத், ஸ்டப்ஸு, நிதிஷ் ராணா, நிசங்கா. ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஜேமி வார்டன். பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்டார்க்கு, அன்சுல் கம்போஜ், ஜேமிசன். 4, 7, 11. ஓகே, இதில் நம்ம கேப்டனாக யாரை போடுறோன்னா, வைஸ் கேப்டனாக ஸ்டப்ஸு ட்ரை பண்ணுறோம், கேப்டனாக சாம்சன். இங்கே வந்து ஆல் மேக்ஸிமம் எல்லோரையும் கொடுத்துக்கலாம். ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இதான் கைஸ் நம்மளோட ஃபைனல் டீம். இதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து டிவால்டு பிரேவிஸ் போடுறீங்கன்னா நிதிஷ் ராணா இல்லை நிசங்கா பதில் ரொட்டேட் பண்ணலாம். கார்த்திக் சர்மாவே அந்த இடத்துல ரொட்டேட் பண்ணலாம், இல்லை ராகுலையும் இந்த பிளேஸில் ரொட்டேட் பண்ணலாம். முகேஷ் சௌத்ரி போடுறீங்கன்னா ராகுலையோ இல்லை நிசங்காவே ராணா 3 பேரில் யாரோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரிப்ளேஸ் பண்ணலாம். ஸ்டப்ஸ் ஒரு நல்ல வைஸ் கேப்டனாக இருப்பார். டாப் ஆர்டர் இந்த 3 பேருமே ஃப்ளாப் ஆகிடுவாங்கன்னா ஸ்டப்ஸ் கேப்டன் கொடுக்கலாம், உர்வில் பட்டேல் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், ருத்ராஜ் கேப்டன் கொடுக்கலாம், சாம்சன் ஃப்ளாப் ஆகிடுவார்னு நினச்சா ஜேமி வார்டன் ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், ஸ்டாருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். மற்றபடி ஜேமிசனுக்கு ஒரு ரேர் கேப்டன்சி கொடுக்கலாம், ஏதாவது 1 or 2 டைம்ஸில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சில மேட்ச் அவர் வந்து பேட்டிங் ஆடுவார், டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகி ஆர்சிபி கிட்ட பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி பண்ணுவாங்கன்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். ஸோ இதான் கைஸ் நம்மளோட ஃபைனல் டீம். ஆல் தி பெஸ்ட். மேக்ஸிமம் கிராண்ட் லீக் எல்லோரும் வின் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சி பாய். அனதர் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், எல்லா மேட்சஸும் நம்ம கவர் பண்ணுவோம். ஐபிஎல் மட்டும் இல்லை, நிறைய லோக்கல் மேட்சஸும் கவர் பண்ணுறோம். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ரிவ்யூ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பாய் பாய் மக்களே.